விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதை தூர்வார செய்து மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதோடு மேட்டிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது கூட விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 78.67 கோடி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 24.50 கோடி அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கீது. அதில் ரெண்டையும் சேர்த்து தான் 78.67 கோடி. ஆக அதை கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு 54.17 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது போதாது. இரண்டால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்து நீர் குறைந்து இருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டுமென்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் கொடுத்தோம். ஆனால் விடியா திமுக அரசு இப்பொழுது சுமார் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு, இந்த டெல்டா பாசனம் பெறுகின்ற இந்த பகுதி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே 3 பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது. இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்தில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள். கிட்டத்தட்ட 40 பேர் இந்த கள்ளச்சாராய் மருந்தி மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக தகவல் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் உங்களுடைய ஊடகத்திலும் வந்த செய்திகள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கள்ளச்சாராய் சாவுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நான் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பல முறை தெரிவித்திருக்கின்றேன். இன்றைக்கு போதைப் பொருளை தடுக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தியும் ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது, கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள். அண்மையில் அவர் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததாக செய்தி ஊடகத்திலும் பத்திரிகை வந்த செய்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது. காவிரியில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாதுவிலே அணை கட்டுப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர் ஜல்சக்தியுடைய மத்திய இணையமைச்சர்
கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.